மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக சாமி தரிசனம் செய்வதற்கு சுமார் 7 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சாமி தரிசனம் செய்வதற்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சுமார் 3 மணி முதல் 7 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வழக்கமாகவே விடுமுறை நாட்களில் திருச்செந்தூரில் அதிக அளவு பக்தர்கள் வருவார்கள். அதேபோன்று இன்று விடுமுறை தினம் என்பதால் அதிக அளவில் கூட்டம் அங்கு காணப்படுகிறது. இதன் காரணமாக 3 மணி முதல் 7 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், வழக்கமாகவே விடுமுறை நாட்களில் அதிக அளவு கூட்டம் ஏற்படும். தற்போது ஐயப்ப பக்தர்கள் வேற அதிக அளவில் வருவாங்க. என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? நிச்சயமா விக்னேஷ், தற்போது இன்றைய தினம், அதாவது வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் இன்றைய தினம் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் அதிக அளவிலான பக்தர்கள் வருவார்கள். விடுமுறை மற்றும் திருவிழா நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில்தான் இந்த வருடத்தின் இறுதியான ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்களின் கூட்டம் மற்றும் பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அரையாண்டு விடுமுறை என்பது மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாணவர்களின் கூட்டமும் அதிக அளவு காணப்படுகிறது. இதன் காரணமாக காலையில் நடை திறந்தது 3 மணி முதல் தற்போது வரை சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக குடும்பத்தோடு பக்தர்கள் அங்கு சுவாமி தரிசனம் காத்திருந்து சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். காட்சிகளை பார்த்தாலே தெரியும். அதிகாலையில் இருந்தே அந்த கூண்டிற்குள் அந்த பக்தர்கள் இருந்து குடும்பத்தோடு காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். அது தவிர நீங்க கூறியது போல் ஏற்கனவே ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. அதே போல் நடைபயணமாக வரும் முருக பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிக அளவு காணப்படுகிறது. மேலும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலுக்கு சென்று வந்த பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக திருச்செந்தூரில் பொது தரிசனம், அதே போல் கட்டணம் தரிசனம் மற்றும் முதியோர்களுக்கான தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அதே போல் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் காணப்படுகின்றனர். இவர்களின் பாதுகாப்பு கருதி கோவில் நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் இணைந்து ஏராளமான போலீசார் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதை தவிர கோவிலுக்கு வந்துள்ள பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகள், அனைத்து வசதிகளும் தற்போது கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன்.